ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர். இருப்பினும் அவர் விநாயகரை வணங்க தவறியதே இல்லை. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் மேற்கு மூலையில் திருச்சுற்று மாளிகையில் உள்ள சின்ன சின்ன கோயில்களுக்குள் இருக்கும் விநாயகர்களை தான் அவர் வணங்கி வந்தார். அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கைக்கு வரும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 28/6/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 14வது நாள். இன்றைய விசேஷம் நெல்லை நெல்லையப்பர் தேர், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வெண்ணெய்த்தாழி சேவை, சதுர்தசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 9 மணி வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 3:45 4:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி சதுர்தசி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:21 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை, நள்ளிரவு 2:43 வரை. யோகம் மரண அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சமநோக்கு நாள். இன்றைய சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் கிருத்திகை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வசதி மிக்க மாமனார் வீடு யாருக்கு அமையும்? ஒரு சிலருக்கு திருமணம் இளம் வயதிலே முடிந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு காலம் தாழ்த்தி முடிகிறது. ஒரு சிலருக்கு ஆண்டுகள் பல முடிந்தும்
திருமணம் முடிவது இல்லை. பெண்கள் இருந்தால் கன்னியஸ்திரிகளாகவும் ஆண்களாக இருந்தால் சன்னியாசியாகவும் வாழ நேரும். இப்படிப்பட்ட நிலை எதனால் ஏற்படுகிறது என்பதை, அந்த நிலையிலிருந்து மீள பரிகாரங்கள் என்ன என்பதை காண்போம். ஒருவரது ஜாதகத்தில் துலாம் லக்னமாய் இருந்து லக்னத்தில் கேது புதன், 2 சூரியன் நீச்ச சந்திரன், 3 செவ்வாய் சுக்கிரன், 4 நீச்சம் பெற்ற குரு, 7 ராகுவும், 8 சனியும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். லக்னத்திலே விரையாதிபதி புதன் பாவ கிரகங்களோடு கேதுவோடு சேர்க்கை. குடும்பஸ்தானம் எனும் 2 சந்திரன் நீச்சம், அவருடன் சூரியன், 7 செவ்வாய் கலஸ்திரக்காரனும் லக்னாதிபதியும் சுக்கிரனும் மறைவு ஸ்தானமான 3 சேர்க்கை. 4 நீச்சம் பெற்ற குரு, 4 சனி 8 உள்ளார். கலஸ்திர ஸ்தானாதிபதியான 7 பாவகிரகமான ராகு. இப்படிப்பட்ட ஜாதகருக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும். கோச்சாரத்தில் லக்னத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் குருவும் கூடி வருகின்ற அந்த காலத்திலே திருமணம் நடக்கும். இதுபோல பாக்கியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் புதனும் கூடி நிற்கும் பொழுது திருமணம் கைகூடும். மீன லக்னத்திற்கு 7 புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், தனுசு லக்னத்திற்கு 7 புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் தன் தாய்மாமன் வீட்டில்தான் திருமணம் செய்வார். எந்த லக்னம் பிறந்தவராய் இருந்தாலும் பிறந்த லக்னத்தில் குரு சுக்கிரன் கூடி நின்று 7ஆம் இடத்தை பார்த்தால் அத்தை மகளை மனம் முடிந்து சிறப்பாய் வாழ்வார். ஜனன ஜாதகத்தில் 9 பாவாதிபதியும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் இடமாறி அமர்ந்து இவர்களை சுபகிரகம் பார்த்தால் வசதியுள்ள குடும்பத்திலிருந்து மனைவி வருவார். வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். லக்னத்துக்கு 7 கிரகம் சனியாக இருந்து 7 இருந்தால் அந்நிய சம்பந்தம், அதாவது உறவுகளை தவிர்த்து சமுதாயத்தை மீறாத திருமணம் நடைபெறும். பொதுவாக 7 கிரகம் 7 இருந்தால் ஆண் ஜாதகராய் இருந்தால் மனைவி மக்களுடன் ஒற்றுமையாய் வாழ்வார். பெண்ணாக இருந்தால் அவர் தன் கணவன் வீட்டிலே வாழ்வார். கோபித்து கொண்டு தாய் வீடு செல்ல மாட்டார். கடைசி வரை தன் கணவன் வீட்டிலே வாழ்வார். இவையெல்லாம் சில உதாரணம். திருமணம் தடைபெறுபவர்களுக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் குழந்தை பாக்கியத்தோடு வாழ்வதற்கான உறுதிநிலை ஏற்படும். முதலாவது பரிகாரம், அதிக நாள் திருமணம் தடை உள்ளவர்கள் அருகில் உள்ள சரபேஸ்வரர் ஆலயம் சென்று விளக்கேற்றி வணங்கி வர தடைகள் தாமதங்கள் நீங்கும். நல்ல பெண் அல்லது நல்ல ஆண் அமை. 2வது பரிகாரம், திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வேண்டி வர திருமண தடை நீங்கும். 3வது பரிகாரம், எங்கும் செல்ல முடியாதவர்கள் 27 வெள்ளை மொச்சை பயிரை எடுத்து பூஜை அறையிலே வைத்து வணங்கி வர வேண்டியபடி திருமணம் 60 நாட்களுக்குள் நடக்கும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் கடன் தொல்லை கலக்கம் போக்கும் நெடுங்கல நித்திய சுந்தரர், இதனுடைய முழு விவரம் தொடர் நிலை என்பது நாளைய தினம் இருக்கிறது. நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நேற்றைய தினம் 1ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட லக்ன பாவத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். யாருடைய ஜாதகத்திலே லக்னத்தில் கேது இருந்தால் ஜாதகர் இயற்கையாகவே இறை பக்தி, ஆன்மீகம், ஞானியாக இருப்பார். லக்னத்தில் சுபர் அசுபர் கூடி இருக்க இரு தன்மை கொண்டவராய் ஜாதகர் இருப்பார். எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி என்று சொல்லப்படுகின்ற கிரகம் பலமாக இருந்தால் அது நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். லக்னத்தில் கேதுவுடன் எந்த கிரகம் கூடினால் அந்த கிரகத்தினுடைய காரகம் கெட்டுவிடும். சந்திரனோடு கேது கூடினால், சூரியனோடு ராகு கூடினால் தோஷம் உண்டாகும். லக்னத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் கூடி கேதுவோடு இருக்க சூரியன், செவ்வாய், சனி, ராகு மூர்க்கதனம் வராது. அதற்கு பதில் ஞானத்தை கொடுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். லக்னாதிபதி 1வது வீட்டிலே இருக்க ஜாதகர் சுகமாகவும் நன்றாகவும் வாழ்வார். லக்னாதிபதி 2வது வீட்டிலே இருக்க செல்வ செழிப்புடன் வாழ்வார் ஜாதகர். குடும்பத்திற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் இருக்க செல்வாக்கு இருக்காது. ஜாதகர் சகோதரிகளால் பயனடைவார்.
ஆனால் அவர்களால் ஜாதகர் பலன் அடைய மாட்டார். லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் இருக்க சுகமாக வாழ்வீர்கள். தாயாரை கடைசி வரை காப்பாற்றுவீர்கள். வீடு வாகனங்களால் ஜாதகர் ஆதாயம் அடைவார்கள். எல்லா சுகமும் அமையும். லக்னாதிபதி 5வது வீட்டில் இருக்க ஜாதகருக்கு அவருடைய குழந்தைகளால் ஆதாயம் உண்டு. லக்னாதிபதி 6வது வீட்டில் இருக்க எந்தவித பயனும் இல்லை. ஜாதகரின் பணம் செல்வாக்கு எல்லாம் எதிரிகளுடைய கையில் இருக்கும். அடிக்கடி கடன் தொல்லை ஏற்படும். அடிக்கடி நோயால் அவதிப்படுவார். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை திரி கிரக யோகத்தால் ராசிகளுக்கு ஏற்படும் தாக்கங்கள். திரு கணித ஜோதிடத்தின் படி ஜூன் 29ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்ற கிரகம், கடக ராசிக்கு தற்பொழுது சஞ்சரித்து வரக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் ஜூன் 29ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சியாகின்ற புதனும் இணைய உள்ளார். இதன் காரணமாக லட்சுமி நாராயணா யோகம் மற்றும் 3 கிரக யோகங்கள் உருவாக்கி உள்ளது. யோகங்கள் காரணமாய் துலாம் கும்பம் உள்ளிட்ட 5 ராசிகளுக்கு சேர்ந்த நண்பர்களுக்கு பல்வேறு விதத்தில் அதிர்ஷ்ட பலனை அனுபவிக்க உள்ளது. திரு கணித ஜோதிடத்தின் படி ஜூன் 29ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சியாக உள்ள புதன் பகவான் ஜூலை 4ஆம் தேதி வரை கடக ராசியிலே சுக்கிரன் குரு கிரகங்களோடு சேர்ந்து சந்திக்க உள்ளார். இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை காரணமாய் ஞானம், செல்வம் சேர்க்கை, மன வலிமை, அழகு மற்றும் ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். இந்த கிரகங்களின் தாக்கம் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை தரக்கூடியதாய் இருக்கும் என்பதை சில ராசிகளுக்கு தடை அளித்து மாறக்கூடிய அற்புதங்கள் நிகழும் சாத்தியங்கள் உண்டு. துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிலே கர்மஸ்தானத்திலே 3 கிரகங்களுடைய சேர்க்கை நடப்பதால் உங்களுடைய தொழில், வேலை, வணிகம் தொடர்பான விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றம், உங்களின் அணுகுமுறையால் சமுதாயத்தில் அந்தஸ்தையும் பெறுவீர். மங்களகரமான யோகத்தின் விளைவாக சிலருக்கு பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி பெறுவார்கள். வணிகம் செய்யக்கூடியவரோ புதிய தொடர்பு கூட்டாளிகள் கிடைப்பார். உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் முடியும் வாய்ப்புகள் உண்டு. இது உங்களுடைய தன்னம்பிக்கையும் வெற்றியும் அதிகரிக்கும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் உருவாகக்கூடியதாய் இருந்தால் இந்த யோகத்தின் காரணமாய் உங்களுடைய நிதி நிலை முன்னேற்றம் அடை. குறிப்பாக சொத்து வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். நிதி நிர்வாகங்களில் அதிக கவனத்துடன் விவேகமான முதலீடுகள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபத்தை தரும். உங்களுடைய வாழ்க்கையின் துணையின் அன்பை நம்பிக்கையும் பெறுவீர்கள். வேலை தொடர்பான திட்டங்கள், உங்கள் முதலீடுகள் மூலம் லாபம் அடைவீர்கள். அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை சமசப்தம ஸ்தானத்தில் ஏற்படுகிறது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், வாழ்க்கை துணையின் அன்பின் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் உறவிலே இணக்கம், பரஸ்பரம் நம்பிக்கை அதிகரிக்கும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் ஈடுபாடு உள்ள அவர்களுக்கு நல்ல வரணமை, திருமண பேச்சுவார்த்தை மேம்படும். வணிக தொடர்பான கூட்டாளிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். அவர்களுடைய சிறப்பான ஆலோசனை மற்றும் ஒத்துழைப்பு உங்களுக்கு உதவும். உத்வேகத்துடன் முயற்சியுடன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கும் உங்களுடைய திட்டங்கள் நல்ல பலனை தரும். ஒட்டுமொத்தமாய் உங்களுடைய உறவில் அதிகரிக்கும் நெருக்கம் மற்றும் ஒத்துழைப்பு உங்களுக்கு வேலைகளை எளிதாக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையானது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற அற்புதமான பலனை தரும். நீண்ட நாட்களாக வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கு அற்புத வாய்ப்புகளை பெறுவார்கள். விளையாட்டு, போட்டி, கல்வி போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். நீண்ட காலமாய் அனுபவித்து வந்த கடன் தொல்லை விலகும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அன்றாட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற முடியும். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறை
பெரிய அளவில் சாதகமாய் இருக்கும். பணி இடத்தில் உங்களுடைய திறமையை நிரூபிக்கும் உங்களுடைய சரியான திட்டங்கள் மூலம் கால இலக்கை குறிப்பிட்ட காலத்தில் நடைபெறும். உங்களுடைய திறமையும் வெளிப்படுத்தவும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்வு காணவும் ஏற்றதாய் இருக்கும். பணி சுமை இருந்தாலும் அதனை உங்களுடைய திட்டமிடல் மூலம் எளிதாக எதிர்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி தினசரி நீங்கள் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடன் செலுத்த வேண்டும். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சக்தி வாய்ந்த வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்தை ஓதி வருவதால் சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம், கவனம் தேவை. பண வரத்து அதிகரிக்கும், வாக்கு வன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம், கவனம் தேவை. பண வரத்தும் அதிகரிக்கும், வாக்கு வன்மையும் ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும், பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாய் எதையும் செய்து முடித்து பாராட்டை பெறுவார்கள். கௌரவம் கூடும், நிலுவைத் தொகை வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும், பழைய பாக்கிகள் வசூலாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாய் எதையும் செய்து முடித்து பாராட்டை பெறுவார்கள். கௌரவம் கூடும், நிலுவைத் தொகை வந்து சேரும். பதவி உயர்வும் கிடைக்கலாம். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகூலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகூலம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வாகனம் வாங்கும் பொழுது அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். அதனால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். தொலை தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு உள்ளது.
திறமை அதிகரிக்கும், உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும், மனதிலே தைரியம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாய் வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு உள்ளது. திறமை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும், மனதில் தைரியம் கூடும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரங்கள். இன்று செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஜனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த ஜனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற ஒரு எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய வாக்குகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய வாக்குகள் வசூலாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரவு. இன்று குடும்ப உறுப்பினரின் தேவையான துணி போன்றவை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்கள் தேவையான துணி போன்றவர்களை வாங்குவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பல வரத்து கூடும். கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவு உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பண வரத்து கூடும். கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறையும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவு உண்டாகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள். இன்று உடல் சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பண வரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உடல் சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த பண வரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகளுடைய அனுசரித்து செல்வது நல்லது. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாய் பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவை. சதய நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாய் பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிக்கு பலன் தரும். செலவுகள் அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மற்றவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்றால் என்ற எண்ணமும் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார், அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கடும் முயற்சிகள் பலன் தரும், செலவுகள் அதிகரிக்கும், சாதகமான சூழ்நிலை காணப்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார், அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலன் ஜோதிட ரீதியாக, எண்ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.